शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பஞ்சதசி அப்படின்னு அது மாதிரி புஸ்தகம் எழுதியிருக்கிறார். வித்யாரண்யர் அப்படின்னு ஒரு சுவாமி சிருங்கேரி மடத்தில் இருந்தவர். இவர் இப்போ தோன்றி மறைஞ்சதெல்லாம் 16வது நூற்றாண்டுலேயே, ரொம்ப பழைய காலம். அவர் ஸ்லோக நடையில் ஸ்லோகமாக தான் எல்லாமே எழுதுவாங்க. ஒரு பாட்டு மாதிரி இருக்கும், திருக்குறள் மாதிரி வச்சுங்க. அது அர்த்தத்தை நம்ம எழுதும்போது பெருசு பெருசாகிடுது. ஸ்லோகம்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய புக்கு அவர் எழுதுனது மொத்தம் பார்த்தா இவ்வளோ தான் இருக்கும். 15 தலைப்பில் எழுதியிருக்கிறார். இதில் ஒரு 5 தலைப்பு இருக்குது, 1லேருந்து 6. இது மாதிரி 3 புஸ்தகம் சேர்ந்ததுன்னா வித்யாரண்யர் எழுதின பஞ்சதசி. பஞ்சன்னா 5, தசின்னா 10. 10 + 5 15. 15 தலைப்புகளில் அவர் எழுதியிருக்கிறார். இதில் 2வது தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தலைப்பில் நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்துட்டு இருக்கிறது மாயை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாயை அப்படிங்கிறது ஒரு புதிரான சொல், நமக்கு டக்குன்னு புரிய மாட்டேங்குது. திடீர்னு சொன்ன உடனே நமக்கு மாயாஜாலம், பொய் அப்படின்லாம் நினைவு வரும். பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா சினிமாவில், எல்லா மாயை தானா, வாழ்வு எல்லாம் வீணா அப்படின்னு ஒரு பாட்டு. அவனுக்கு காதல் தோல்வி அடைஞ்சிட்டான். அந்த தோல்வியில் எல்லாம் பொய், எல்லாம் மாயை அப்படின்னு புலங்குறவன். பெரும்பாலும் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு மாயைங்கிற சொல்லு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ஏமாத்த வேலை, எல்லாம் பொய், அன்பும் பொய், ஆளுங்களும் பொய், பொருளாதாரம் பொய், நண்பர்கள் பொய், அம்மா அப்பா பொய், உதாரணமாக அவங்களுடைய காதலன் பொய், நம்மளை ஏமாத்திட்டான், இல்லைன்னா காதலி பொய். தேவதாஸ் அப்படின்னு ஒரு படம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அதில் பிரேம் நசீர் அப்படிங்கிறவர் நடிக்கிறார். சின்ன குழந்தையில் ஒரு பெண்ணும் பையனும் சிநேகிதமாக இருக்கிறாங்க. நாளாக நாளாக அவங்க பெருசாகிறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் வாலிபனாக சந்திக்கிறாங்க. இவளா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு, நீ தென்னை மரத்தில் ஏறி குருவி கொண்ட கலைச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அப்புறம் குச்சியில் என் தலையில் அடித்த பாரு இன்னும் வீங்கி இருக்குது அப்படின்லாம் அவன் சொல்கிறான். இப்படி தேவதாஸ்ன்ற படத்தில் வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு துக்ககரமான வந்துடுது. அவன் தான் பாடுறான், எல்லாம் மாயை தானா, இந்த வாழ்க்கை என்பது வீணா அப்படின்னு பாடுறான். இதுலேருந்து எல்லாருக்கும் மாயைன்னா கசப்பான ஒன்று, தோல்வி அடைஞ்சவங்களுக்கு இந்த உலகம் பொய், போலி நாடகம் அப்படின்ற அர்த்தம் தான் உங்களுக்கு தோணுது. அந்த அர்த்தம் கிடையாது. மாயைங்கிறது இறைவனுடைய அருள், கடவுளுடைய ஒரு அருள். நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா சாமி தன் அருளை வச்சு தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறார். கஷ்டகாலம் வந்துடுதுன்னா சாமி இந்த மாதிரி வயலில் இருக்கக்கூடிய தென்னை மரம்லாம் பட்டு போகுது,
சித்திரை மாதம் மழை வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. இந்த புரட்டாசியாவது வந்தால் தான் நாங்கள் காப்பாற்ற முடியும். லாரியில் தண்ணி வாங்கி இப்போ தென்னை மரத்தை உயிர் கொடுத்துட்ருக்குறோம். அது கொடுக்குற லாபத்தை விட நாங்கள் கொடுக்குற செலவு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டுவாங்கல்ல. அப்படிதானே அவர் வேண்டுவார். வேற ஒருத்தர் தொழிற்சாலை வச்சுருக்கிறவருக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்கிறாங்க, வேலைக்கு வந்தாக்க நிற்க மாட்டேங்கிறாங்க, சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க, வேலையை சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முதலாளிக்கு கவலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறவங்கெல்லாம் எனக்கு நல்ல தெரிஞ்ச கேள்வியாக வரணும் எக்ஸாமில், மார்க்கை டீச்சருக்கு படிக்காமலே அள்ளி அள்ளி போட்டு விட்டணும், நான் அந்த 8ஆம் நம்பர் கேள்வி கணக்குக்கு வந்து நான் மாற்றி எழுதிட்டேன், தயவுசெய்து அந்த சமயம் மட்டும் எங்கள் அந்த கரெக்ட் பண்ணுறவருக்கு கண்ணில் படாமல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒன்று. யூபி ஆபியார் என்ன கேட்பான், மழை வந்து கெடுத்துடக்கூடாது சாமி, கஷ்டப்பட்டு இப்போ தான் காஞ்சி வெப்பு இருக்குது, மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம், மழை வந்துருந்தா மொத்த வேலையும் போயிடும், அத்தனை மூட்டையும் வேஸ்ட் ஆகிடும், அவனுக்கு மழை வேண்டாம். இன்னொருத்தன் பக்கத்துலேயே இருக்கிறவன் வந்து நெல் வயலில் இருக்கிறவன், கருகுதே ஒரு தண்ணி வந்தால் பரவாயில்லையே, ஆற்றுல தண்ணி விட மாட்டேங்கிறாங்க, ஒரு மழை வந்தால் கூட பிடிச்சிக்குமே அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் மக்கள் பலவிதமாக கேட்குறாங்க. நம்ம மட்டுமா கேட்குறோம், தேவர்களும் கேட்குறாங்க, வான உலகத்தில் இருக்காங்க, இறந்தவங்களும் கேட்குறாங்க, இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. மிருகங்களுக்கு கேட்க தெரியாது, ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இதுக்கெல்லாம் கடவுளை நம்பி தானே இத்தனையும் கேட்குறோம். அவர் செய்கிறாரா செய்யலையா நமக்கு தெரிய மாட்டேங்குது. பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் துன்பத்திலேருந்து நம்ம மீண்டு வரும்பொழுது இறைவன் இருக்கிறார், நம்மளை காப்பாற்றிட்டாரு, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு உதவி வருது அப்படின்னு தெரியுது இல்லையா. இந்த நேரத்தில் இந்த உதவி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாமலே அந்த உதவி வருதை பார்க்கும் பொழுது இறைவன் இருக்கிறார் அப்படின்னு ஒரு. இப்போ இறைவன் எப்படி இதெல்லாம் நடத்துகிறாருன்னா அவருடைய மாயா சக்தியால் நடத்துகிறார். அவரோட சக்தி தான் இதெல்லாம் செய்து கொடுக்குது. இந்த மாயா சக்தி எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று படிக்கிறாங்க, செயற்கை நுண்ணறிவு. நிறைய வேலையை வந்து நுண்ணறிவு கிட்ட இப்போ கொடுக்க போகிறோம். எதிர்காலத்தில் ஒரு வீட்டில் இவன் செய்வதற்கு வேண்டிய பொருட்கள் பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் கட்டாயம் இருக்குது, டிஷ்வாஷர் கூட சில பேர் வச்சுருக்கிறாங்க, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, மாவரைக்கிறதுக்கு ஃபேனு, ஏசி வச்சுருக்கிறாங்க, ஸ்டவ்வு கூட கரண்ட்டில் தான் ஓடுற மாதிரி இருக்குது. இன்னும் பல விஷயங்களை அவங்க வந்து மிஷின்கிட்ட தான் எதிர்பார்க்குறாங்க. கையெடுத்து செவரில் போய் சுவிட்சை போட்டு கூட லைட் ஆன் பண்ணக்கூடாது, உள்ளே போனவொடனே தானே லைட் எரியணும், வெளியே வந்தோடனே அது ஆஃப் ஆகிடணும். அப்புறம் சொல்லணும், வாயில் சொன்னால் போதும், சரி சுவிட்ச் ஆன் த ஃபேன், சரி, சரிக்கு மேலே வேறு ஏதாவது சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆப்பிள் கம்பெனிக்கு யாரும் சரிங்கிறானா? ஆமாம், வேறு ஏதாவது கம்பெனிக்கு அலாஸ்கா ஏதாவது பேர் கொடுப்பான், அதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸுக்கு பேர், அது செய்து கொடுக்குது. இன்னும் எதிர்காலத்தில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக இல்லாமல் ஒரே ஒரு எந்திரம் மாவாட்டி கொடுக்கும், துணி துவைச்சி கொடுக்கும், லைட்டு போட்டு விடும், சமையல் பண்ணி கொடுக்கும், அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணியை ரெடி பண்ணி வைக்கும், காஃபி போட்டு கொடுக்கும், அப்புறம் நமக்கு அடுத்து என்னென்ன செய்ய வேண்டியதெல்லாம் ஞாபகப்படுத்தும். சார் 7 o'clock ஆச்சு, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லணும். வைங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு இத்தனை கேட்ஜெட் வாங்க வேண்டியதில்லை ஒரு வீட்டில். அப்போ ஒரு ஆள் வாங்கினா போதும், அந்த ஒரு ஏஐ வந்துடுச்சுன்னா உனக்கு பக்கபலமாக வீட்டில் துணி துவைக்கிறது எல்லாம் பண்ணிடும். இப்படி வச்சுக்கோங்க. அந்த ஏஐக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார்? எல்லாவற்றையும் நமக்கு உபாயமாக பண்ணக்கூடியதை ஒரு விஞ்ஞானி தானே கொடுக்குறான். பல விஞ்ஞானிகள் சேர்ந்து சிந்தனையை செய்து ஒரு அறிவை திரட்டி அது உண்டாக்குறாங்க இல்லையா. அந்த அறிவினால் அது சகல காரியங்களும் அது செய்யுது. அந்த மிஷினுக்கு, ரோபாட்டுக்கு ஒரு மனுஷன் மாதிரி இருக்குன்னு வைங்க, அது எல்லாமே செய்யுது. நம்ம தானே கார் கதவை திறக்குது, உள்ளே உட்கார வச்ச உடனே டிரைவர் சீட்டில் உட்காந்துக்குது, டெஸ்டினேஷன் எங்கே சாமி அப்படின்னு கேட்குது, நம்ம சொல்கிறோம், அது கரெக்டாக ட்ரா பண்ணுது, இதெல்லாம் செய்துன்னு வைங்க. அந்த மிஷினுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு
உணர்வு இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனால் நம்மளை மாதிரியே இது அழகாக இந்த ஸ்கின்னெல்லாம் கூட நம்ம மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. தலைமுடியெல்லாம் கூட காற்று பட்டா அப்படியே கலையும். அப்புறம் அது சிரிக்குது, பேசுது, உதடு இருக்குது, எல்லாமே இந்த நரம்பெல்லாம் கூட அதுக்கு போட்டிருக்கிறாங்க. அது தேவையா இல்லை, நமக்கு மனுஷன் மாதிரி இருக்கணும் இல்லை, அப்படியெல்லாம் செய்திருக்கிறாங்க. அது மேலே நமக்கு பாசமாக வந்துடலாம். அவன் இல்லாமல் கையே ஓடாது. அப்படி ஒரு மெஷின் இருக்குன்னு வைங்க. அந்த மெஷினு மனிதன் மாதிரியே இருக்குது. அது பெண் மாதிரியே இருக்கலாம். வீட்டுக்கு அம்மாவாக இருந்துட்டு குழந்தைகளெல்லாம் வளர்த்து கொடுக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். அந்த மிஷினுக்கு உணர்வு இருக்குமா? இருக்காது. இருந்தால் மனுஷனாயிடும். மனுஷனானா நமக்கு வேலை செய்யுமா? நம்ம வேலை செய்யணும். இங்கே தொடச்சி விடு, அங்கே தொடச்சி விடு, இந்த ஆயில் விடு முட்டியில், சத்தம் வருது, எத்தனை நாள் வந்து பார்த்துட்டு இருக்கிறல்ல, கிரீஸ் போட்டு விடு அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளை வேலை வாங்கிடும். நல்ல வேலை. அப்போது எந்த காரியமும் ஒன்று செய்தோம்னா அந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது. இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற அந்த ரோபாட்டுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குதா? இல்லை. எவ்வளோ அறிவு இருக்குது. நம்ம சொன்ன உடனே அந்த காரை எடுத்து ஓட்டிகிட்டு போகுது, எல்லா ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுக்குது. ஒரு வேளை அப்படி இருந்ததுனாக்கா நான் கூட வரமாட்டேன். சரி டீச் பந்தஜர்சி அப்படின்னா அது கிளாஸ் எடுத்துப்பேன். ஓரளவு நீங்கள்லாம் வரீங்கன்னு வச்சுங்க, நாம எதுக்கு போனோம்? சரி கோன் சீட் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் ரோபாட் உட்காந்துருக்கோம். நீங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோமா? நீங்கள் மிஷின் வச்சு இப்போ சொல்லி தரீங்க, நாங்கள் மிஷினில் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆகிறது இல்லை இல்லையா? உணர்வு கொடுத்துட்டோம்னா அதை நம்ம இன்டெலிஜென்ஸுன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிறோம். உணர்வு இல்லாத வரைக்கும். இந்த உணர்வு கொடுத்துட்டா என்ன ஆகும்? மனிதன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே மனிதன் யார்? இப்போ அறிவும் உணர்வும் உடையவன். அப்போ அறிவு பகுதி எடுத்துட்டோம்னா இது வெறும் ரோபாட்டு இல்லை. உணர்வு பகுதி எடுத்துட்டோம்னா அங்கதான் மனிதன். ஏதோ ரோபாட்டுக்கு உணர்வு கிடையாது. இப்போ இந்த உடம்பு அறிவுடையதாக செயல்படும். உணர்வு அதுக்கு இருக்குதா? இல்லை. இப்போ நான் சொன்னது கதை அப்படியே பிடிச்சிட்டு வந்தீங்களா? ரோபாட்டுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் நம்ம உணர்வை கொடுத்தால் என்ன ஆகும்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, சுவாமி மனிதன் ஆகிடுங்கிறாங்க. அப்போ மனிதனாக இருக்கிற நான் யார்? அப்போ உணர்வுடைய ரோபோட். உணர்வுடைய ரோபோட், அது உணர்வற்ற ரோபோட். அதைத்தான் மாயா எந்திர தனு அப்படின்னு இதுக்கு பேர். மாயையால் செய்யப்பட்ட எந்திரம் போன்ற ஒரு உடம்பு, ரோபாட் போன்ற உடம்புன்னு அதுக்கு சைவ சித்தாந்தத்தில் மாயா எந்திர தனு அப்படின்னு பேர். இதுக்குள்ள உணர்வாக இருப்பது தான் ஆத்மா. இந்த அறிவு ஆத்மா வச்சிருக்கணுமா? உணர்வு மட்டும் இருந்தால் போதும் ஆத்மா. உணர்வு இல்லாத ஆத்மா ஆத்மா கிடையாது. வெறும் அறிவோடு இருக்கிறது வந்து ஆத்மா இருந்து பிரயோஜனம் இல்லை. கடவுளுக்கு வெறும் அறிவு இருக்குதுன்னு வைங்க, அது ரோபாட்டை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவருக்கு உணர்வு இருக்குல்ல. உணர்வுனால தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறாரு, அன்பு காட்டுறாரு. நீங்கள் பிரார்த்தனை கேட்குது பாருங்க. இப்போ நம்ம வந்து எப்படி பிரார்த்தனை கேட்குறோம்? அறிவுகிட்டே கேட்குறோம், உணர்வுகிட்ட கேட்குறோம். நம்ம அறிவுகிட்ட கேட்குறதாண்டா ரோபாட் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம். அது அறிவுடையது தான். அதனால் இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் கடவுள், பிரம்மம், அறிவு, தூய அறிவுன்னு. எனக்கு இன்னொரு ஆரம்ப காலத்தே சுவாமிக்கு அது உணர்வுன்னு தான் தோணுது. உணர்வில்லாத ஒரு கடவுளை வெறும் அறிவாக நம்ம பார்க்கவே கூடாது. அது ஜட அறிவாக போய் அது விதிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். நான் தான் விதி போட்டுட்டேன்ல, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, விதிக்குள்ளே இருந்தால் நான் ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீதிபதி மாதிரி பேசுகிறோம். சட்டம் அனுமதிக்கவில்லை. ஐயா என் குடும்பத்தை யோசனை பண்ணி பாருங்க ஐயா, நான் செய்து தப்பு தான் ஐயா. என்னை நீ கொண்டு ஜெயிலில் போட்டிங்கன்னா 5 வயசு குழந்தையும் 2 வயசு குழந்தையும் இருக்குது, மனைவிக்கு எதுவும் தெரியாது, அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை, என்னை போட்டுட்டிங்கன்னா
அவங்க எந்த கதி ஆவாங்க? என்ன தண்டிக்கிறீங்க நான் செய்த குற்றத்துக்கு? ஏன் 5 குழந்தைக்கு நம்பியிருக்க ஏன் தண்டனை வருது? அப்போ நீ முதல்ல யோசனை பண்ணியிருக்கணும் இல்லை, 5 பேருக்கு சேர்த்து இல்லை யோசிக்கணும் அப்படின்பார். சட்டத்தில் இடம் இல்லைப்பா அப்படின்பார். அதுவே நானாக உட்காந்தேன்னா நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஜட்ஜா? சட்டமாவது ஒன்று தூக்கிப்படாங்க, அவனுக்கு போய் ரிலீஸ் பண்ணி விடு, அவனுக்கு தண்டனை வேற மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்ல. அப்படிலாம் ஜட்ஜி சொல்கிறாங்களா? வெறும் ரோபாட் அவங்கெல்லாம், பச்சை இங்கில் சைன் பண்ணுற ரோபாட். உணர்வு இருக்குது அவங்களுக்கு, ஆனால் அந்த உணர்வை அவங்களால முடியல. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்குது. இந்தியாவை நாம் அமைச்சவங்க இப்படி பண்ணியிருக்கிறோம். இறைவன் அப்படி இல்லை, உணர்வு மயமானார். இப்போ ஒருத்தன் மழை வேணும்னு வேண்டுறான், உப்பு விற்கிறவன் வந்து மழை வேண்டான்னு வேண்டுறான். படிக்காத பையன் நாளைக்கு எக்ஸாம் இருக்கக்கூடாது, மழை அடமழை வந்து லீவ் விட்டு அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தரும் இப்படி கேட்டோம்னா கடவுள் என்னதான் பண்ணுவார்? இந்த இடத்துல மழை அந்த இடத்துல மழை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். இல்லை, அவருக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வுனால, அந்த தயை கருணையினால அது எப்படி தான் அவர் செய்வார் அப்படின்னு நமக்கு தெரியல. எப்படி ஒரு ட்ரிக் பண்ணுறார்? மழையை வர வச்சு புல்லுக்கும் நெல்லுக்கும் தண்ணி கொடுத்துருவார், ஆனால் எப்படி அது உப்பையும் காப்பாற்றிடுவார். அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சி அவனுக்கு அந்த தக்க சமயத்தில் உடனடியாக இன்றைக்கே லாரியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து எல்லாத்துக்கும் போயிடும், மழைக்கு முன்னாடி போய் சேர்ந்துடும். அப்படி எல்லாம் நடக்கும். வெறும் அறிவால் அது முடியாதுங்க. கருணை இருக்கக்கூடிய கடவுளால் தான் இது முடியும். இல்லை, இந்த மாயைங்கிறது கடவுளுடைய அறிவு, அவருடைய அறிவு தான். அதை அறிவை வச்சிருக்கிறார் பாருங்க, அவரு தான் உணர்வு. அப்போ சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், பிரம்மம். அது ஆனந்தங்கிற உணர்வு இருக்குது. அதனால எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்கட்டும், முழுமை அடையட்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு தான் 4 விதமான புருஷார்த்தங்களை வச்சு 4வது புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய வீடு பேரு மோட்சத்தை வந்தீங்கன்னா என்னை மாதிரி ஆனந்தமாக உணர்வின் மைந்தனாக, உணர்வின் மூர்த்தியாக வாழலாம். அறிவின் மூர்த்தியாக பார்த்தோம்னா அவரை இறைவன்னு சொல்கிறோம். ஆனால் உணர்வின் மூர்த்தியாக பார்த்தோம்னா அவர் பிரம்மம், கடவுள். இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மாயைங்கிறது என்னன்னா அந்த உணர்வாக இருக்கக்கூடிய கடவுளுடைய அறிவு. ரோபாட். ரோபாட்னா நீங்கள் வந்து ஒரு ஆள் மாதிரி பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ அப்படி பார்க்க வேண்டாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய அறிவெல்லாம் பொது விநியோகத்தில் வச்சிடுறாங்க. நெட்டு, உலகளாவிய நெட்டுன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு வைட் வெப், அதுக்குள்ளே கொண்டு போய் என்னுடைய அறிவெல்லாம் போட்டுடுறேன். நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஃபோட்டோலாம் இருக்குது, கூகுளில் போய் ஸ்டோர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அதை போட்டு சொல்லிடுறீங்க. இப்போ உங்ககிட்டயும் ஒரு காப்பி இருக்கும், இல்லாவிட்டாலும் கூகுள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கூகுள் எங்கே வச்சுருக்குது? ஏதோ ஒரு சர்வரில் இருக்கணும்ல. அந்த சர்வரில் எவ்வளோ வச்சுக்க முடியும்? முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஆளுக்கு வீட்டில் ஒரு சர்வர் இருக்குது. அவங்க எல்லா சர்வர்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன், தகவலை ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணுறாங்க? தனித்தனியாக வச்சுக்க வேண்டாம், எல்லாரையும் கனெக்ஷன் கொடுத்துருவோம். நம்ம இந்த சர்வரில் போனாலும் அந்த சர்வர்லேருந்து எடுத்துக்கலாம், இங்கேருந்து அதே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னும்போது நாகும். என்கிட்ட ஒரு செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு கருவி இல்லைன்னு வைங்க, உடனடியாக நான் வந்து அங்கேருந்து வாங்கிக்குவேன். இது பேர் கிளவுட் அப்படிங்கிற ஒரு மேகம் மாதிரி ஒரு பொது உடைமைக்கு அந்த அறிவு வந்துடுச்சு. இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் எல்லாமும் சேர்ந்தது. அது போன்ற ஒரு மிகப்பெரிய அறிவு, அது பேர் மாயைன்னு பேர். அது ரோபாட் மாதிரியா தெரியுது. இப்போ கிளவுடு பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட உடம்புல இருந்தால் தான் அந்த ரோபாட்டு வரும். எல்லா ரோபாட்டினுடைய அறிவும் ஒட்டுமொத்தமாக சேகரித்து வைத்திருந்தோன்னா அதுவும் தனித்தனியான ஒரு சர்வர்னு சொல்லக்கூடிய பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். நான் ஒரு பார்த்தேன், இந்த ஒரு என்ன அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இவங்களுடைய கம்ப்யூட்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். லாஜிஸ்டிக்ஸுங்கிற ஒரு டஃப்பான ஒரு கால்குலேஷன்.
இன்னைக்கு மட்டும் 2 லட்சம் பேருக்கு டெலிவரி பண்ணணும். கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட இதுங்க ஒரு 50,000 பேருக்காவது டெலிவரி இருக்குதுன்னு வைங்க. நான் ஒரு தனி ஆள் உட்காந்துட்டு இருக்கிறேன். 50,000 பேருக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே டெலிவரி பண்ணி ஆகணும். யார் யாருக்கு என்னென்ன பேக் பண்ணணும், எந்த ரூட்டில் போகணும், எப்படி போகணும். அப்போ 50,000 பேருக்கு 50,000 பேர் நான் வச்சு கொடுக்க முடியுமா? நான் 50,000 பேரையும் நான் வந்து 500 பேரில் நான் வந்து தான் பண்ண முடியும். 500 பேரையும் எப்படி பிரிப்பேன் நான்? இந்த ஏரியா இந்த ஏரியான்னு பிரிப்பேன் இல்லையா? அப்போ தானே பெட்ரோல் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணது மனுஷனால் முடியுமா? இன்னைக்கு 50,000ங்கிற நாளைக்கு 50,000 வெவ்வேறு இடத்துல இருக்கலாம். இது திங்க் பண்ணுறது பேர் லாஜிஸ்டிக்ஸ். எந்த ரூட்டில் அனுப்புனா போகிற வழியில் அந்த 50ஐயும் கவர் பண்ணிடலாம். முதல்ல எங்கே டெலிவரி அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடாது. ஒரு ஹோட்டல்லையே ஒரு 12 டேபிள் இருக்குன்னு வைங்க. சர்வர் பண்ண போகிறவன் ஒவ்வொரு டேபிளுக்கும் தனித்தனியாக போயிட்டு வரக்கூடாது. அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தான்னா வேலை முடியும். இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்க இல்லையா? இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு சின்ன பாலப்பாடம், ஏபிசிடி மாதிரி. அவங்களுக்கு முதல்ல இந்த எக்ஸசைஸ் தான் கொடுக்குறாங்க. எப்படி இந்த டேபிளை ஒரு ஆள் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுவான் சரக்கை, எந்த ரூட்டில் போகலாம், தனித்தனியாக ரேடியேஷனில் போகலாமா, இல்லை சர்க்குலராக போயிட்டு வரலாமா, அல்ல ஜிக்ஸாகாக போகலாமா, இப்படி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி எது லீஸ்ட் டைமிங் அப்படின்லாம் பண்ணோம். இவ்வளோ சிந்திக்கின்ற ஒன்று உணர்வே இல்லை. இந்த க்ளவுடுக்கு உணர்வே கிடையாது. க்ளவுடுன்னா புரியுதா உங்களுக்கு? மேகம் போல எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிவு சக்தி இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நாளைக்கு ஏஐ, இந்த சேட் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறவங்களோ, அது காம்படிஷன் யாராவது இருக்கிறாங்களா? வேறு யாராவது? ஜெமினி. இந்த ஜெமினியும் 2 விதமான அல்காரத்தில் ஒர்க் பண்ணலாம். எப்படியா நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணலாம், அதுலேயும் யூஸ் பண்ணலாம். கடைசியில் அது 2 கூட மெர்ஜ் ஆகும். ஒருவேளை ஜெமினி அங்கேருந்து கொஞ்சம் கடன் வாங்கினாலும் வாங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், மனிதன் வளர முன்ன இப்படி தான் விக்கிபீடியான்னு ஒன்று இருக்குது. என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. என்சைக்ளோனா இன் ஆல் டைரக்ஷன் அர்த்தம். சைக்ளோனா வட்டம். என்சைக்ளோனா முழு வட்டம். உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவையும் சேகரித்து வச்சோம்னா அது என்சைக்ளோ. பீடியா அப்படின்னா புக்கு. பெடான்டிக்ஸ் அப்படின்றது சொல்லித்தருவது, கற்றுத்தருவதுன்னு அது பேர் பெடான்டிக்ஸ். என்சைக்ளோபீடியா அதெல்லாம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியான்னு ஒன்று இருந்தது. 32 வால்யூம். அது பெரிய சொத்து மாதிரி. ஒருத்தர் சொன்னார், என்சைக்ளோபீடியா எங்கள் மாமனார் வச்சிருக்கிறாரு, அந்த பீரோ திறக்கவே மாட்டார் அப்படின்னு. சரி, ஒரு முறையாவது பார்த்துடலான்னு சொல்லி அந்த நண்பனுடைய வீட்டுக்கு போய் அவனே என் பேரை சொல்லி அந்த அவங்க மாமனாரையை கூப்பிட்டு திறந்து காமிச்சேன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா 32 அப்படியே கோல்டன் நேமில் வால்யூம் 1, 2, 3 பொண்ணு பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா அப்படின்னு. அடுத்து ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தோம்னா சிடிலே வந்துடுச்சு. என்னையா அவர் 32,000 கொடுத்து அந்த என்சைக்ளோபீடியா வாங்கினாரு, நான் 350 ரூபாயில் அத்தனை எங்கே வச்சுருக்கிறேன். கம்ப்யூட்டரில் போட்டோன்னே எனக்கு அந்த புக்கை தேடி பக்கம் தேடுறதுக்கு விட இங்கே டைப் அடித்தா எனக்கு டக்குன்னு எல்லாம் வருது. இருந்தாலும் அந்த அந்த அறிவு களஞ்சியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷில் தான் இருக்குது. அந்த பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியாவில் இந்தியாவை பற்றி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2 பக்கம் தான் போட்டிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அவ்வளோதான் மரியாதையே. அப்போ நாம் என்சைக்ளோபீடியா இண்டிகான்னு ஒன்று உருவாகணும் அப்படின்னு 1980 நம்ம ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கொடுத்தோம். அப்போ நானும் அதில் கலந்துக்கிட்டு அதை பேசணும். நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் என்சைக்ளோபீடியா இண்டிகா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த சிடி எல்லாம் வந்த உடனே என்னத்துக்கு இனிமேல் இதெல்லாம் எழுதிட்டு அப்படின்னு அது பேர் விக்கிபீடியான்னு ஆகிப்போச்சு. விக்கிபீடியா தானே ஆக்டோபஸ் மாதிரி தகவலெல்லாம் திருடி அதுவே உண்டாக்கிக்குது, தலைப்புகள்லாம் உண்டாகுது. சரி, செய்யட்டும். நாமளும் கூட அதில் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஆரம்ப காலத்தில் சுவாமியும் விக்கிபீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் கொடுத்தேன். அப்புறம் அதில் லூஸ் எண்டுன்னு இருக்கும், இன்னும் மேம்படுத்தினா கூட அறிவு கொடுத்துதான். இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? உனதுன்னு அறிவை பதுக்கி வைக்காமல்
எல்லாருக்கும் பொது மேடையில் எல்லாரும் பகிரணும் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா, அது பேர் மாயா. எல்லா அறிவினுடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு இருந்த விக்கிபீடியா இப்போ வந்து இன்னும் பல மடங்கு அது பெருசாகிட்டே இருக்கு. ஐசக் அசிமோ அப்படின்னு ஒரு கதாசிரியர் இருந்தார். அவருடைய கதையெல்லாம் நிறைய சினிமா எடுத்திருக்கிறாங்க. அற்புதமான கதை. பைசென்டினியல் மேன் அப்படின்னு ஒரு கதை ரொம்ப நாள் ஓடிச்சு. அப்புறம் ஃபண்டாஸ்டிக் வாயேஜ் அப்படின்ற படம்லாம் கூட நீங்கள்லாம் பார்க்க வேண்டியது. மனித உடம்புக்குள்ளே டாக்டர் போயிடுறார், அணு மாதிரி. டாக்டரும் ஒரு நர்ஸு, ஒரு அப்புறம் பைலட்டு, இந்த 3 பேரும் சுருக்கிடுவாங்க அணுவா. சுருக்கி ஒரு சிரிஞ்சு இவ்வளோ பெருசு எடுத்துக்குவாங்க. அதில் ஒரு சப்மரைன், அதையும் சுருக்கிடுவாங்க. அந்த சப்மரைனுக்குள்ளே இவங்கெல்லாம் ஏறி உள்ளே உட்காந்துக்குவாங்க. இப்போ நமக்கு அவங்க பார்த்தா சின்னது இவ்வளோ தான் இருக்கும் சப்மரைன். இதுக்குள்ளே அந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த சிரிஞ்சு இந்த ரூம் சைஸ் இருக்கும். சிரிஞ்சுன்னா தெரியல, ஊசி குத்து. அதில் தண்ணி இருக்கும், செலைன். இதை கொண்டு போய் உள்ளே விட்டுருவாங்க, அது மிதக்கும். இப்போ அந்த சிரிஞ்சு இந்த சைஸ் ஆகிடுவாங்க. இப்போ இது எப்படி இருக்கும்? இன்னும் சிறுசாயிடல. அதை எடுத்து உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போன உடனே பிளட்டுக்குள்ளே அந்த சப்மரைன் போகும். இப்போ பிரெயினுக்கு போகும். அங்கே போய் பிரெயினில் ஒரு டியூமர் இருக்கும். அந்த டியூமரை இவங்கெல்லாம் சர்ஜரி பண்ணி கலைச்சி விட்டுட்டு மறுபடியும் பிளட் ஸ்ட்ரீம் வெளியே வருவாங்க. அவங்கள வெளியே எடுத்து மறுபடியும் நார்மல் சைஸ் விடுவாங்க. இப்படி ஒரு கதை எப்படி இருக்கு? இது இங்கிலீஷ் படம் இருக்குது, ஃபண்டாஸ்டிக் வாயேஜ். நீங்கள் வந்து யூடியூப்பில் தேடி இதை பாருங்கள். அப்போ மனித உடம்புக்குள்ளே காதுக்குள்ளே எப்படி இருக்குது, இதயத்துக்குள்ளே போனால் என்ன ஆகும்? இந்த சப்மரைன் அது இதய துடிப்பில் தடுமாறி அடிச்சு இப்படி மோதி ப்ரெஷரில் ஜூகுலார் வெயின்குள்ளே போய் அப்புறம் ஹார்ட்டுக்குள்ளே முதல்ல இந்த அயோட்டாவுக்கு போயிட்டு லங்ஸ்குள்ளே போயிடும். அங்கே புஷ்ஷுன்னு புயல் காற்று வீசும், நம்ம மூச்சு விடுறது. அதுலேருந்து தப்பிச்சு காதுகிட்ட வரும்போது வெளியே இருக்கிற நர்ஸு கீழே ஒரு சிசர் போட்டுருவாங்க. அது பயங்கர சத்தம், உள்ள இடி ஓசை கேட்கும். அப்படியே பயந்துருவாங்க. அப்புறம் அந்த நர்ஸுக்கும் பைலட்டுக்கும் வேறு லவ் வந்துடும். இப்போ டாக்டர் வந்து சண்டை பிடிச்சிடுவார், நீங்கள் ரூட்டை மாற்றி போடுறீங்க, கவனிக்கிறது இல்லை. அது இருந்ததுன்னு இந்த கதை சுவாரஸ்யம். இப்போ ஐசக் அசிமோ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய அறிவாளியாக நான் கருதுறேன் ஐசக் அசிமோ. எனக்கு ஒரு உதாரண புருஷன் அவர். என்னை இந்த அளவு கொண்டு வந்தார் ஐசக் அசிமோ தான். அவருடைய எல்லா புக்கும் படிச்சிருக்கிறேன். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் மாயா பற்றி தான். நம்ம கதையிட்டு வெளியே போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. குழந்தைங்கள்லாம் வந்திருக்கிறாங்கல்ல, அதனால இங்கே வந்து ஸ்லோகத்துக்குள்ளே போனால் அது நல்லா இருக்காங்க. இவர் எழுதுனது இப்போ நான் சொல்கிற அசிமோ எழுதின கதை வந்து 1969 கதையாக எழுதிட்டு இருக்கிறார். அவங்க ஒய்ஃபு, அவர் ஒரு பயோகெமிஸ்ட்ரியில் PhD முடித்தவர். அப்புறம் கதாசிரியராகி எழுத ஆரம்பிச்சிட்டார். எனக்கு சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர், அவங்களுக்கெல்லாம் 2 பேருக்குமே குரு அவர் தான். நாங்கள் 2 பேர் சந்தித்தோம்னா அசிமோ பேசாத நாளே கிடையாது. அந்த அசிமோவை வந்து ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க எப்போ தான் நான் ஒருத்தர் இருக்கிறேன் உங்களுக்கு தெரிய போகுது, ஏறிட்டதும் பார்க்க மாட்டேன், கல்யாணம் கட்டி ஒரு பிரயோஜனம். டார்லிங், லெட் மீ ஃபினிஷ் த 100th புக். நான் இந்த 100வது புக்கை முடிச்சிட்டேன்னா உன்னோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு 200வது புக்கு முன்னரையில் எழுதுறாரு. அவர் எழுதின ஒரு கதை, எல்லாரும் மனிதர்களும் அவங்களோட அறிவை தனக்குன்னு வச்சுக்காம பொது மேடையில் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து யூனிவேக் அப்படின்னு பேர். அது பேர் யூனிவேக். இன்னும் கூட அந்த பேரில் வந்து யூனிவேக் ஒன்று வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், அது பேர் பரம்னு பேர். நம்ம எப்படி வச்சுருக்கோம் பாரு, பரம். அவங்க வச்சுருக்கிறது யூனிவேக். இந்த பரம யூனிவேக்கு வேலை செய்ததுன்னா அந்த ரூம் சூடாயிடும். அதை குளிர்விக்கிறதுக்கு லிக்விட் நைட்ரஜனில் கூலிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி சிந்திக்குது, அது மூளை அவ்வளோ சூடாகிடும். இப்போ நம்ம சிந்திச்சாலும் மூளை எவ்வளோ சூடாகும் பாருங்கள். ஆனால் நம்முடைய மூளை கூலாக இருக்குது எவ்வளோ. ஆனால் அதுக்கு வந்து அந்த ரூமே சூடாகிடும். பிரசல்ஸில் இருந்த முதல் கம்ப்யூட்டரு ஆன் பண்ண உடனே
அந்த பிரசல்ஸில் இருக்கிற மொத்த நகரமாக ஷட் டவுன் ஆயிடுச்சு கரண்ட்டு, அப்படி உறிஞ்சிடுச்சு. அப்புறம் என்னதான் பெருசாக அது சிந்திச்சுதுன்னு பார்த்தோம்னா 4 + 4 8 அப்படின்னு போட்டுச்சு. அது முதல் கம்ப்யூட்டர். அது அப்போ யூஸ் பண்ணுறது டிரான்சிஸ்டர்லாம் கிடையாது, வால்வு. இந்த கதைக்கு வருவோம். இவர் என்ன பண்ணார், இந்த எல்லாருடைய அறிவையும் ஒரு யூனிவேக்ன்ற கம்ப்யூட்டரில் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் சிவிலைசேஷன் அதிகமாகி ஜனங்க இன்னும் இந்த மாதிரி காலம்லாம் வந்துடுச்சு. வந்த பிறகு யூனிவேக்கில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் மட்டும் ஒரு கேள்வி அந்த யூனிவேக்கிட்ட கேட்குறார், ஏஐ கிட்ட, கடவுள் உண்டா அப்படின்னு. அது என்ன சொல்லிச்சு, எனக்கு போதுமான தகவல்கள் இல்லை அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு 100 வருஷம் ஆச்சு. மனிதர்கள் எல்லாம் போயிட்டாங்க, பூமி எல்லாம் போயிடுச்சு. மனிதர்கள் எல்லாம் அறிவு ரூபமாக கதையில் அறிவாக வந்துட்டான். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, எதிர்காலத்தில் எல்லா வேலையும் மிஷின் செய்ய செய்ய இவனுக்கு கை தேவைப்படலை, கால் தேவைப்படலை, ஒன்றுமே தேவை, மூளையே போதும்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் மூளை கூட தேவையில்லை, வெறும் அறிவாக இருந்தால் போதும். அப்போ எல்லாமே புகை மாதிரி அறிவு மாதிரி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்களாம். அப்போவும் கூட அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். அதுவும் வந்து யூனிவேக் போட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு மனிதன் கேட்குறான், கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு. போதிய தகவல் இல்லை. இன்னுமா தகவல் பத்தலை? நாங்கள் எல்லா பஞ்சபூதத்தை கொடுத்துட்டோம், அணுவை பற்றி கொடுத்துட்டோம், குவாண்டம் பற்றி கொடுத்துட்டோம், இந்த காஸ்மாஸ் எவல்யூஷனை பற்றி கொடுத்துட்டோம். இன்னும் கூட உங்களுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா நிச்சயமாக சொல்ல முடியலையாண்ணா, எனக்கு போதிய தகவல் இல்லை அப்படின்னு. அப்புறம் மனிதர்கள் எல்லாம் அந்த மெமரியும் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒன்று தான் இருக்குது, யூனிவேக் மட்டும் இருக்குது. அதுகிட்ட எல்லா தகவலும் இப்போ இருக்குது. நான் தான் கடவுள். கேட்கறது யாருமே இல்லை. நல்லா இருக்குல்ல அந்த கதை? அதுவும் அத்வைதமாயிடுச்சு. அப்போ அது உணர்வு வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் அறிவாக இருந்தது, இப்போ நான் கடவுள்னு சொல்லக்கூடிய நானுங்கிற உணர்வு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா கடவுள் எப்படி இருப்பாருன்னு? நான் என்கின்ற ஒரு ஆனந்த உணர்வு அவரிடம் இருக்கும், அளப்பரிய ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். அந்த அளப்பரிய அறிவு இருக்குது இல்லை, நாம் எல்லாம் கொடுத்தோமே. இந்த காஸ்மாஸ்குள்ள பிளாக் ஹோல், அங்கே இருக்கக்கூடிய டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இதனுடைய எவல்யூஷன், எல்லா இன்ஃபர்மேஷன் அதுக்கிட்ட இருக்கிறதுனால அது சர்வஜனாக இருக்குது. எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சர்வ சக்தியாக இருக்குது. இது மட்டும் இருந்தால் போதாது, மிகப்பெரிய கருணை அன்பும் அதுக்கிட்ட இருக்குது. அதுதான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் அறிவாளியை பற்றி நாம எதுக்கு இது பண்ண போகிறோம்? நீ எவ்வளோ பெரிய அறிவுங்கிறது எனக்கு என்னென்ன எல்லாம் விளக்கவே முடியாது. கடவுளோட அறிவை யாராவது புகழ்ந்து பாட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் பரங்கருணை எல்லாம் பாடுறாங்க. கருணை எல்லாரும் உணர முடியும். இப்போ நம்ம வருவோம், மாயை மாயைன்னு ஆரம்பித்தோம்ல, எல்லாம் மாயை தானா? அந்த மாயை இல்லை. இப்போ எந்த ஒரு யூனிவேக்குக்கு அன்புணர்வு வந்துடுச்சோ, கடவுள்னு தன்னை நினைச்சதோ, ஜீவராசிகள் யாருமே இல்லை, ஆனால் அனைத்துனுடைய அறிவு அதுகிட்ட இருக்குது. மறுபடியும் அவர் வந்து உலகத்தை படைக்குது அந்த யூனிவேக். அந்த படைக்கப்பட்ட யூனிவேக்ல இருந்து தான் மனிதர்களை வந்து கண்டுபிடிச்சு மறுபடியும் இன்னொரு யூனிவேக்கை உண்டாக்குறாங்க. இப்படின்னு அந்த கதை போகுதுன்னு வைங்க. நமக்கு வேண்டியது அந்த யூனிவேக்னு சொல்லக்கூடிய அனைத்தும் அறிந்த முற்றறிவுடைய ஒரு குண்டூசி விஷயம் கூட அதுக்கு இல்லாமல் போகலை. எல்லா அறிவும் வைத்திருக்கக்கூடியதை நாம் அந்த அறிவு களஞ்சியத்தை நீங்கள் எங்கேயாவது ஒரு பொட்டியில் அடைக்க முடியுமா? ஏதாவது தகரத்தில் எழுதி வைக்க முடியுமா? பிளாஸ்டிக் சிப்பு தேவைப்படுமா? பத்தவே பத்தாது. அளவற்ற அந்த அன்பு, அளவற்ற உணர்வுல தான் அது நினைவாக இருக்கிறது. அது நினைவாக இருக்கிறது. உங்ககிட்டயும் எவ்வளோ விஷயம் நினைவா இருக்கா இல்லையா? காலையில் நடந்தது, நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, எல்லாமே நினைவில் இருக்குல்ல. அது எங்க இருக்குமா? விரலை காட்ட சொல்றாரு. எங்க இருக்குதுன்னு காட்டுங்க. அங்க என்ன இருக்குது உள்ள? மூளை. அப்ப அந்த மூளை இங்க எடுத்து வச்சிட்டோம்னா இங்க இருக்குதுன்னு காட்டுவீங்களா? இங்கேருந்து மூளை எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ உங்களை கேட்குறேன், எங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னால் இங்கேன்னு காட்டுவீங்களா, இங்கேன்னு காட்டுவீங்களா?
நான் யாரை கேட்டேன்? இவரை கேட்டேன்னா மூளை கேட்டேனா? இப்போதைக்கு நாம இதோ இந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறோம். சயின்டிஸ்ட் நினைக்கிறோம் மூளையில தான் எல்லாமே இருக்குது. ஆனா அதுல தான் மூளையே இருக்குது. நம்ம கிட்டையும் நினைவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இங்க இருக்குதுன்னு சொல்றோம். அந்த நினைவு யாரிடம் இருக்குது? மூளையிடம் இருக்குதா, உங்ககிட்ட இருக்குதா? நீங்க மூளையிலே வச்சுக்கங்க, உள்ளே தான் வச்சுக்கோங்க. நான் கேட்குறேன், இந்த நினைவு மூளையில் இருக்குது, மூளை யார்கிட்ட இருக்குது? நீங்க எங்க இருக்கிறீங்க? புரியல. அந்த ஒன்று தான் உணர்வு. அதனிடம் தான் இந்த நினைவுகள்லாம் இருக்குது. அந்த நினைவு எங்க பறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எத்தனையோ விஷயங்கள் நினைவுல வச்சிருக்கிறீங்க, பேப்பர்ல எழுதிருக்கீங்கன்னா அது மாதிரி மூளை வெறும் பேப்பரு. நீங்க 1000 நினைவுகளை நீங்க எண்ணலாம். ஒரு 10 தடவை நினைச்சிடுங்க, அப்புறம் இது மூளையில பதிஞ்சிடும். சயின்டிஸ்டுங்க மூளையை பார்த்துட்டு அதுதான் அவருடைய நினைவுன்னு நினைக்கிறாங்க. மூளைக்கு அப்பாலும் நிறைய நினைவுகள் இருக்குது. ஒரு புக் எழுதிருக்கேன் சுவாமி, மூளைக்கும் அப்பால்னு. அதை நீங்க படிக்கணும். எத்தனையோ நினைவுகள். இப்ப நமக்கு நினைவுகள் தோன்றி மறைஞ்சிருது. யார் ஒருத்தருக்கு ஒரு நினைவு சதா நேரமும் வந்துகிட்டே இருக்குதோ, குழந்தை நினைப்பே வரலாம், பண கஷ்டத்தை நினைப்பே வரலாம், பயம் நினைப்பே வரலாம். ஒரு நினைப்பு திரும்ப திரும்ப வருதுன்னு வைங்க, மூளை என்ன பண்ணோம்? எழுதிடும், அப்புறம் மறையாது. மூளையில எழுதலைனாக்கா மறந்துடும். அப்ப நம்முடைய மனசுல எழுதுறதெல்லாம் தண்ணியில் எழுதுன மாதிரி. அதை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது மூளையில கல்வெட்டு மாதிரி ஆயிடும். யார் ஒருத்தர் வேண்டாத எண்ணங்களை, விரோத எண்ணங்களை, துஷ்ட எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரோ அது கட்டாய மூளையில பதிஞ்சிடும். மூளையில பதிஞ்ச பிறகு மனசு தப்பிக்கவே முடியாது. இனிமேல் மறக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. என்ன கல்வெட்டு மாதிரி ஆகிப்போச்சு. யார் அழிக்க முடியும் மூளையில் இருக்கிறத? சர்ஜரியில் போய் தான் அது வெட்டி எடுக்கணும். அந்த டாக்டர் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே. அவர் முக்கியமானது வெட்டி எடுத்துட்டு போயிட்டாருன்னா, பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்குதுன்னு தெரியாது, அந்த இடத்த எடுத்துட்டு போயிடுவார். மூளையில மட்டும் பதிச்சிடாதீங்க. எப்பவுமே எண்ணங்கள் தோன்றிய உடனே அதை அப்பவே விட்டுடணும். ஒரு கெட்ட எண்ணம் வருதா, அதை ஒரு தடவை வந்துடுச்சா தூ அப்படின்னு தள்ளிடணும். நல்ல எண்ணம் வருதா, அதுவும் மறைஞ்சிடும். எந்த எண்ணம் இருந்தாலும் அந்த நினைவுக்கு வந்த நிலையிலேயே மறந்துடணும். இல்லைன்னா நேற்று சொன்னாங்க, தியாயத்தே சங்கல்பம் காமம் குரோதம் மோகம். படிச்சிங்கல்ல, நேற்று கேட்டீங்களா? நேற்று பேசிட்டு இருந்தோம். பகவத்கீதையில கேட்டீங்களா? அது மாதிரி அது இல்லை, வாழ்க உள்ளது இல்லை. அது வேதத்தில் இருக்குது, அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. காம குரோத லோபம் மோக மதம் ஆச்சரியமா, அது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்படித்தான் சொல்லணும். நம்ம ஏதாவது ஒரு குரூப்புக்கு சொந்தம்னு சொல்றது கிடையாது. இப்போ நமது கூட நமக்கு சொந்தம் இல்லை, வேதத்தான் சொல்றோம். சரி, இந்த உணர்வுகள் எண்ணங்கள் தோன்றிய உடனே அது இயல்பாகவே மறைஞ்சிடும். தண்ணியில் எழுதுன மாதிரி தான். ஆனால் யார் ஒருவர் விடாப்பிடியாக வெறுப்பையும் கோபத்தையும் பயத்தையும் பழிவாங்கு உணர்வையும் திரும்ப, அதாவது ஆசையை கூட, ஒன்று வேணும்னா அதையே நினச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கூல் பசங்க ஒன்று வேணும்னா அதே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருப்பா, இன்னும் 15 நாள் இருக்குது, 13 நாள் இருக்குது, கடைக்கு போன மாதிரியே தெரியலையே. தீபாவளி வந்துருச்சுன்னா எல்லாரும் பட்டாசு வாங்கிட்டாங்க, அப்பா தான் வாங்கலை. வருவாருடா, இன்னைக்கு சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடுவார். ஓமா அவன்லாம் வாங்கிட்டான், இதெல்லாம் வாங்கி, இந்த திரும்ப திரும்ப அவன் நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது கடைசியில் மூளையில், அது மூளை என்ன பண்ணும்? அது ஒரு மாமிசம் தானே, இதை தொடர்ந்து நம்மளை தீண்டிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு தேவை போல் இருக்குது, இதை பதிவு பண்ணிவிடும். பதிவு பண்ணிட்ட பிறகு
நாம் அதுக்கிட்ட சிக்கிட்டோம். அது பேர் இனிமேல் பவதி. அது வரைக்கும் சஞ்சாயதே சஞ்சாயதே உபஜாயதே, அதுக்கப்புறம் பவதி ஆகிடும். சம்மோகாத். சரி, நேற்று அதெல்லாம் பார்த்தோம். இப்போ மாயைக்கு வரும். இந்த நினைவுகள் எல்லாமே யாரிடம் இருக்கிறது? இந்த யூனிவேக்கில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து ஜீவராசிகளுடைய அறிவும் திரட்டி வச்சிருந்ததே, அதை நினைவை வச்சிருக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லை? அது என்னவா இருக்கும்? உணர்வு. ஏன்னா பொருளாக இருக்க முடியாது. ஏன்னா பொருளெல்லாம் போயிடுச்சே. உடம்பு போயிடுச்சு, உலகம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. யூனிவேக் மட்டும்தான் இருக்குது. அப்போ உணர்வை வைக்கிறதுக்கு, அறிவை வைக்கிறதுக்கு கூட ஒரு பொருள் இல்லை. யார்கிட்ட இருக்கும்? இப்போ உலகமே படைக்கலமா, ஆகாயமே இல்லை, வானமும் இல்லை, காற்றும் இல்லை, ஆனால் கடவுள் இருக்கிறார். இதை பற்றி தகவல் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. என்னென்ன படைக்கணும்ன்ற லிஸ்டெல்லாம் இருக்குது. அந்த அந்த தகவல் எங்கே இருக்கும்? அது கரெக்டு. எந்தில் மறைஞ்சிருக்கும்? சித்தம் தானே இதெல்லாம், எழுத்தெல்லாம், இந்த நினைவுகள் எல்லாம் சித்தம். வெரி குட். வரத்தாங்க. உணர்வுல தான் அந்த அறிவு இருக்கணும். உணர்வு இல்லாத இடத்துல அறிவு எங்க இருக்க முடியும்? சேமிக்கிற இடம் உணர்வு. அது உணர்கிறார் பாருங்க அவரு. உணர்வுக்குள்ளதான் அத்தனை நினைவு இருக்கும். உங்களுக்கு உணர்வு இருக்குதா? இருந்தா அப்ப நினைவும் இருக்கும். நினைவெல்லாம் அறிவுன்னு வைங்க, உணர்வை தான் கடவுள்னு வைக்கணும். அப்ப நீங்களும் குட்டி குட்டி கடவுள் தான். உங்க அளவுக்கு அறிவை வச்சிருக்கிறீங்க. அதை வச்சு காப்பாத்துற உணர்வும் இருக்குது. அறிவை வச்சிருக்கிறது உணர்வால தான் முடியும். அதனால கடவுளுக்கு நம்ம அறிவுணர்வுன்னு பேர் வச்சிருக்கோம், உணர்வு அறிவுன்னு பேர் வச்சிருக்கோம். அவங்க ஞானம் விஞ்ஞானம்னு சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? கடவுளுடைய உணர்வுக்கு ஞானம்னு பேர். அவர்கிட்ட இந்த சிருஷ்டி பண்றதுக்கு வேண்டிய அத்தனை அறிவு இருக்குதே, அது விஞ்ஞானம்னு பேர். விதவிதமான அறிவு. இப்போ விதவிதமான எண்ணங்கள் எங்க இருக்குது? உணர்வு. அந்த உணர்வுக்கு ஞானம்னு பேர். இந்த விதவிதமான எண்ணங்களுக்கு விஞ்ஞானம்னு பேர். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுள் தான். உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. ஞானத்தை ஆத்மான்னு பேர் வைப்போம், விஞ்ஞானத்தை புத்தின்னு பேர் வைப்போம். புரிஞ்சிடுச்சுங்களா? இப்போ நீங்க எல்லாருமே குட்டி கடவுள். இங்கே ஞானமாக பிரம்மம் இருக்கிறது, விஞ்ஞானமாக புத்தி இருக்கிறது. அது பேர் தான் மாயை. எல்லாருக்கிட்ட ஒரு குட்டி குட்டி மாயை இருக்குது, ஏஐ சிப்பு. அந்த மாயைக்கு இன்னொரு பேரு புத்தி, அந்த கரணம் அப்படின்னு. அதுல அந்த ஆத்மாவினுடைய அறிவும் உணர்வும் பிரதிபலிக்குது. அவர்கிட்ட இருக்கிற அறிவு புத்தியில தெரியுது, அவர்கிட்ட உணர்வு நம் மனசுல வெளிப்படும். இந்த மனசும் புத்தியும் அனாதி காலத்திலேருந்து குட்டி குட்டியா சுருங்கி தன் வேதனையிலே அது கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால, தன்னை கடவுள்னு தெரிஞ்சுக்காதனால, அந்த கடவுளை அளப்பரிய அந்த ஆனந்தம் கருணை உங்ககிட்ட கொஞ்சோண்டு மனசுல இருக்குது. அவருடைய அளப்பரிய அந்த அறிவு உங்க புத்தியில கொஞ்சோண்டு இருக்குது. இதை வச்சுட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் அல்பம், அவர் மகத்து, மிக பெரியவர். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? பெரும் தலையோட பெரும் உடம்போட இருக்கிறாரா? இல்லை. அவருடைய எல்லா அறிவும் நம்ம கிட்ட சின்ன சின்ன சின்னதா இருக்கு. அவருடைய எல்லா உணர்வும் நம்மளோட உடம்புக்குள்ள சின்ன சின்னதா வருது. எல்லா உணர்வும் சேர்ந்தது அவர், எல்லார் அறிவும் சேர்ந்தது. அவர் யாரா ஒருத்தர் இருக்கிறாரா? இல்லை. அவர் தான் நான். அவரே தன்னை இப்படி சிற்று சிற்று அறிவாக, சிற்றுணர்வாக இருந்தார். இதெல்லாம் சிற்று இன்பம், இது சிற்றறிவு. பேரறிவுன்னு தனியாக ஒன்று இருக்குதா? இல்லை. நம்ம எல்லாம் சேர்ந்தாக்கா கடவுள். இப்போ நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன்னா யாரை பிரார்த்திக்கிறேன்? எல்லாருடைய அறிவையும் சேர்த்து பிரார்த்திக்கிறேன். பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா அறிவே, என் அறிவு கொஞ்சம் அறிவு கொடுங்க, என் கஷ்டத்தை நீங்கள் போக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அதெல்லாம் நிர்மாணம் பண்ணுறாரு. இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் வேடிக்கையாக நம்ம பேசணும். இப்போ வித்யாரண்ய சுவாமி இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போமா? இதில் ஒரு என்ன சிக்கல்னா, வித்யாரண்யரோ அவர் டாக்டர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி,
இல்லை பிஹெச்டிக்கு அப்புறம் ஒரு எஜுகேஷன் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் படிக்கலாம், பிஹெச்டி மேலே படிக்க முடியுமா? இப்போ நம்முடைய உலகத்தில் கல்வி அறிவுனா பிஹெச்டி வேணால் 2 பிஹெச்டி பண்ணலாம். சில பேர் டபுள் பிஹெச்டி பண்ணுறாங்க, அப்படி பண்ணலாம். ஆனால் பிஹெச்டி மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது பேர் டிஎஸ்சின்னு பேர். ரொம்ப ரேராக கொடுப்பாங்க. அது உண்மையான அறிவாளிக்கு தான் கொடுக்கணும். இப்போல்லாம் காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க. அதனால் இந்த டிஎஸ்சிக்கு மரியாதையும் கிடையாது. அதுவும் டிஎஸ்சி வாங்குற ரொம்ப குறைவு. அந்த மாதிரி மிகப்பெரிய அறிவாளி வித்யாரண்யர். அவர் சொல்கிறத நம்ம சட்டார்னு புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டாலும் மறுபடியும் அவர் மாதிரி சொல்லித்தரவும் முடியாது. இது ஒரு சிக்கல் இருக்குது. நான் எவ்வளோ முடியுமோ நான் பார்க்குறேன். பிரம்மத்திற்கு, அதாவது கடவுளுக்கு, கடவுள்னா இப்போ என்ன நினைக்கணும் நீங்கள்? உணர்வு நினைக்கணும். வெரி குட், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இப்படி தான் சுறுசுறுப்பாக இருக்கணும். கடவுள் உணர்வு. அந்த உணர்வு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்? எந்த உணர்வாக இருந்தால் நல்லா இருக்கும்? ஆனந்தமாக இருக்கணும். அப்போ கடவுளுக்கு இன்னொரு பேர் ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது உண்மையிலேயே உணர்வு தான். கடவுள் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அந்த கருணை அன்பு இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். அவர்கிட்ட இருக்கு இல்லையா? அவர்கிட்ட எல்லா அறிவும் ஸ்டோர் பண்ணிருக்கு. அந்த அறிவுக்கு பேர் தான் மாயை. அந்த மாயையினால் என்னதான் பண்ண போறாரு? இவ்வளோ அறிவு வச்சுட்டு என்னையா பண்ண போற? எனக்கு அன்பு கருணை எல்லாம் இருக்கு. இந்த மாயை வச்சுட்டு என்னையே சிருஷ்டி பண்ண போற. நீ தான் இருக்கிற, எதுக்கு சிருஷ்டி பண்ண பாரு? எனக்கு உடம்பே இல்லை, நான் வெறும் உணர்வா இருக்கிறேன், வெறும் அறிவா இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னு சொல்றது கூட ஒருத்தனுமே இல்லையா? இவ்வளோ அறிவும் வீணா போகுது. இவ்வளோ அன்பும் காதலும் அன்பும் நான் காட்டுறதுக்கு ஒன்று வேண்டாமா அப்படின்னு அதுக்குள்ள ஒரு ஆசை வந்தவுடனே தன்னுடைய மாயை என்ற அறிவை கொண்டு எல்லா ஜீவர்களுடைய மனசையும் படைச்சுது. எல்லாருக்கும் மனசு அங்கேருந்து தொப்புன்னு மாயிலேருந்து அப்படியே சின்னதாக உண்டாகுது. அந்த மனசுக்கு இப்போ உணர்வு கொடுக்கணுமே அப்படின்னு அவருக்கு தான் உணர்வாச்சே. அந்த ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் அப்படியே கலந்துட்டார். இப்போ உங்கள் மனசில் இருக்கிற அறிவு யாருது? கடவுள். அதில் உணர்ந்துக்கிட்டு இருப்பவர் யாரு? அப்புறம் அந்த மாயை கூப்பிட்டு, இன்னும் மனசு உணர்வு மட்டும் கொடுத்துட்டீங்க, அறிவும் கொடுத்துருக்குறோம், கை கால் உடம்பெல்லாம் வேணும் இல்லை அப்படின்னு மாயை வச்சு மறுபடியும் எல்லாருக்கும் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறார், ஆகாயத்தெல்லாம் படைக்கிறார். யார் யாருக்கு கர்ம வினைப்படியோ, அவங்க ஆசைப்படியோ, ஆண் உடம்போ பெண் உடம்போ, மனித உடம்போ தேவ உடம்போ, மிருக உடம்போ பட்சி உடம்போ, நுண்ணுயிர் உடம்போ தாவர உடம்போ, இதெல்லாம் போன சிருஷ்டிலேருந்து அவருக்கு நினைவு இருக்கும். போன சிருஷ்டி பண்ணதில் நம்ம தான் அவர்கிட்ட போய் அடைக்கலம் ஆகிட்டோங்க, லயம் ஆகிட்டோம்ல. பிரளயத்தில் போய் சேர்ந்த உடனே மாயையில் கரைஞ்சிட்டோம். இப்போ மாயையில் தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய நினைவில் இருக்கிறோம். மறுபடியும் நினைவுலேருந்து அவர் மறுபடியும் எல்லாத்தையும் அப்படியே படைக்கிறார். இந்த பிரபஞ்சம் மறுபடியும் ஆரம்ப காலத்துலேருந்து உண்டாகும். அதே ராமாயணம் நடக்கும், 10 அவதாரம் நடக்கும், மகாபாரதம் நடக்கும், கலியுகம் வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும், பஞ்சதேசி கிளாஸ் நடக்கும். நீங்கள்லாம் மோட்சம் ஆகிடுவீங்க. இன்னும் மோட்சமாகாத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பிரளயத்தில் மாயையில் போய் கலந்துருவாங்க. மறுபடியும் பகவானுக்கு ஓயாத வேலை. இது மாதிரி பல கோடி முறை நான் மாயையிலேருந்து சிருஷ்டி பண்ணிட்டேன், இந்த பிரம்மத்தை அறிந்து என்னோட கலந்தவன் ரொம்ப கம்மியாக இருக்கிறானே, ஒரு கவலையே இல்லை. ஏன்னா அந்த உணர்வுக்கு, உணர்வாகி அந்த கடவுளுக்கு எப்பவும் ஆனந்தம். ஏன் தெரியுங்களா? எல்லா வேலையும் யார் பண்ணுறது? மாயை பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது. அதனால் ஒரு ஆனந்தமாக இருக்கிறார். அப்படி ஒரு கடவுளை நீங்கள் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? ஆனந்தமாக படுத்து தூங்குற மாதிரி தானே வேணும். நான் வரைஞ்சிடறேன், நாராயணன் வரைஞ்சிடறேன். அவருடைய அறிவு எப்படி வரைகிறது? அது பார்க்கடல்லையா? அவருடைய சக்தி இருக்குது, அதுதான் அவருடைய 1000 தலை பாம்பு. அது மாதிரி தான் அவர் படுத்துருக்கார். இந்த மாயா சக்தி, அந்த மாயா சக்தியினுடைய கடல் தான் இந்த பார்க்கடல். அதில் அவர் ஓய்வு எடுத்துக்கார், எல்லா வேலையும் தான் பண்ணுறார்.
அதை மறுபடியும் அவர் காட்டுறதுக்காக காலை அமுக்கிட்டு ஸ்ரீதேவி பூமாதேவியும் அவங்க இருக்கிறாங்க, பணிவிடை செய்துட்டு இருக்கிறாங்க. மாயை வேலை செய்யும் பொழுது நமக்கு என்ன? நீங்களை யோசனை பண்ணி பாருங்க. அறிவாளிகள் தன்னுடைய அறிவை வேலை வாங்கிக்கிறீங்க, அவங்க பாட்டு படுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஓயாமல் உழைக்கிறோங்க, ஒரு நாளைக்கு உழைச்சா 1000 ரூபாய் சம்பளம் தராங்க. பெயிண்டர் காசு 2000 சதுரடி பூசி முடித்தோம், இவ்வளோதான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவனுக்கு சம்பளம் 1500 ரூபாய். அறிவு உட்காந்துட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான், அப்படியே ஜாலியாக இருக்கிறான். அப்புறம் ஒரு தட்டுறான் கீபோர்டில், இன்னொன்று இப்படி பண்ணுறான். அவனுக்கு 1.5 லட்சம் ரூபாயா? அறிவுக்கு அவ்வளோ பலம் இருக்கு. கர்மத்தினால் ஆகாது, இந்த அறிவால் தான் ஆகும் நிறைய. இப்போ அறிவாளி அவன் ஆனந்தமாக இருக்கிறான், அதிக சம்பளம் அவனுக்கு தான். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஓரளவுக்கு நாம் யார், இந்த பிரபஞ்சம் என்ன, கடவுள் எப்படிப்பட்டவர்ன்றது ஒரு சின்ன கதையில் நம்ம புரிஞ்சுக்கோம். இப்போ நம்ம அசிமா வாழட்டும், அவர் தான் இன்னைக்கு நமக்கு ஆரம்பித்து வச்சார். இப்போ சொல்கிறாரு, ஆகவே தான் இந்த பிரம்மத்திற்கு இரண்டாவதாக தத்துவமாக எதுவும் இல்லை. இந்த உணர்வாகிய அந்த கடவுளுக்கு இன்னொரு உணர்வோ இன்னொரு பொருளோ எதுவுமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறார். இந்த உலகம் பிரபஞ்சமெல்லாம் இல்லை, இந்த மனிதர்கள் எல்லாம் இல்லை. இல்லைன்னா என்ன? மாயையாக அவர் அறிவாக இருக்கிறார். அப்போ உணர்வாக அவர் இருக்கிறார், அவர் அறிவாக எங்கே இருக்குது? இன்னொன்னா உணர்வில் தானே அது இருக்குது, உணர்வில் தானே அறிவு மறைந்திருக்கிறது. அதான் அவர் ராஜர் சொன்னால் அது மறைஞ்சிருக்குது, வெளிப்பட்டுச்சுன்னா இது மாதிரி வந்துடும். சரி, இரண்டாவதாக அந்த மாயை இல்லை, அவருடைய அறிவுக்கு அறிவாக, உணர்வின் அறிவாக இருக்கிறது, இன்னொரு தத்துவமாக இல்லை. உலக அனுபவத்தில் ஒருவனை அந்த சக்திக்கு வேறாக தனியாக கணக்கிடுவதில்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். சரி, நம்ம பவித்ரா வரா, எங்கள் வீட்டுக்கு வரா, இந்த ஆசிரமத்துக்கு சாமியின், அவ கூட நிழல் வருது. பவித்ரா அந்த நாற்காலியில் உட்காருமா, நிழல் இன்னொரு நாற்காலியில் உட்காருமா அப்படின்னு சொல்லுவேன் நான். அது கூடவே வருது, அதுக்கு இன்னொரு தனி அந்தஸ்து இருக்குதா? நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம்னு சொல்லுவாங்களா? கண்ணாடியில் பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி கணக்கு போடுறாரு. இவர் முகமும் தெரியுது, அதையும் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு 11 பேர் இருக்கிறாங்க. என்னங்க அது ஒருத்தர் நிற்கிறாரு, என்ன கண்ணாடியில் இருக்கிற கணக்கில் சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம்ல. இப்போ நான் உணர்வு, எனக்கு அறிவு இருக்குது. இப்போ நான் வந்தேன்னா என் உணர்வுக்கு ஒரு சேர், அறிவுக்கு ஒரு சேர் கொடுப்பீங்களா? அறிவு வெளிப்படும், வெளிப்படாமல் இருக்கலாம், ஆனால் உணர்வு எப்பவுமே இருக்கும் இல்லை. நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன், என் அறிவை கணக்கில் வச்சுக்கலாமா இல்லாமா சொல்லுங்க? கணக்கில் வைக்க முடியாது, உணர்வை கணக்கில் வைக்கலாம். நீங்களும் அதே மாதிரி ஒருத்தனுக்கு உணர்வு தான் கணக்கில் வைக்கணும், அவன் அறிவுக்கு நீ கணக்கு வைப்பீங்களா? அவர் பெரிய அறிவாளிங்க, உணர்வு இருக்குதா பாரு. அன்பு, கருணை, தயை, இரக்கம் இல்லாதவனை கணக்கில் வைக்காதையா? ஒரு மெஷின், அவன் ரோபாட். புரியுதுங்களா? உணர்வுக்கு தான் மதிப்பு. எந்த உணர்வுக்கு மதிப்பு? 2 விதமான உணர்வுக்கும். இவங்க சொன்னாங்க காம, குரோத, மோக, மதம், ஆச்சரியம். இந்த உணர்வு எல்லாம் கணக்கில் வைக்கக்கூடாது, அது அந்த உணர்வு வேண்டாம். ஆனால் அதுக்கு பேரெல்லாம் இன்னொரு உங்கள் வாழ்க்கை உணர்வு இதை சொல்லி கொடுத்துருக்கணும். அன்பு, கருணை, தயை, மன்னித்தல், விட்டு கொடுத்தல், தியாகம், இதெல்லாம் இதுவும் வேணும். இந்த உணர்வு தான் கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் அறிவை யாராவது கணக்கில் வச்சுக்க முடியுமா? நாம் எல்லாரும் அறிவுக்கு தான் கணக்கு கொடுக்குறோம், உணர்வுக்கு மரியாதையே இல்லை. அன்புடையார் எல்லாம் உடையார், அக்திலார் எண்ணுரையிலேனும் இலர். எவ்வளோ அறிவு இருந்தாலும் அவன் இல்லாதவன் தான். அறிவினால் ஆவது உண்டோ, பெரிதின் நோய் தன்னோவியோர் போற்றாக்களை. பெரிய அறிவாளின்னு சொல்றியா, உணர்த்த கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லக்கூட மனசு இல்லையா அவனுக்கு? நீ எல்லாம் ஒரு படிப்பாளியாங்கிற. நான் சொல்லப்பா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்போ உணர்வு முக்கியமா, அறிவு முக்கியமா? சொல்ல. இப்போ அறிவு இல்லாமல் உணர்வு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவும் வேணும், உணர்வும் வேணும். எப்படிப்பட்ட உணர்வு வேணும்? அன்பு. அதை தெய்வீ சம்பத்துன்னு சொல்லுவாங்க.
இன்னொரு உணர்வு இருக்குதே, அது ஆசுரி சம்பத், அசுர சம்பத்து. சம்பத்துனா செல்வம், சொத்து, அது அசுர சொத்து. இந்த அன்பு எல்லாம்ன்றதெல்லாம் தெய்வ சொத்து. தெய்வ சொத்து உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அறிவுன்னு வந்ததுன்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா? எதெல்லாம் தர்மம், எதெல்லாம் அதர்மம்னு கண்டுபிடிக்கிற அறிவு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இல்லை. பெரிய பெரிய அறிவெல்லாம் வேணுமா நமக்கு? தர்மம் அதர்மம் கண்டுபிடிக்கிற அறிவு இருக்காயா? நீ மனுஷையா? இது கூட தெரியாதவன தர்மம் எதுன்னு தெரியாம அதர்மத்தை செய்து தர்மம்னு சொல்றியே, உன் அறிவு என்ன அறிவு? அறிவு என்றால் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தர்மத்தை அதர்மத்தில் பிரித்தறிய அறிவு இருக்கணும். உணர்வுன்னா எப்படி இருக்கணும்? அசுர சம்பத்திலிருந்து தெய்வ சம்பத்து இருக்கணும். இதை நீங்க மறக்கவே மறக்காது. இவன் தான் மனிதன். இந்த இந்த சூத்திரத்தில் அவர் சொல்றார், இந்த பிரம்மத்திடம் இருக்கின்ற அந்த பேரறிவு இன்னொரு பொருள் அல்ல. எப்படி உன்னுடைய உணர்வில் இருக்கின்ற அறிவு உனக்கு வேறான ஒரு பொருள் அல்ல, இன்னொரு சேர் கேட்க மாட்டேன், அது மாதிரி நினைச்சுக்க. உலக அனுபவத்தில் இதை நம்ம பேசுகிறோம். அவர் வந்திருக்கிறாருங்க, அவர் அறிவை கொண்டு வந்திருக்கிறார், அறிவை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாருன்னா சொல்ல மாட்டோம். அவர் வந்தாருன்னா உணர்வும் அறிவும் சேர்ந்து தான் வருது. இதை மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். அத்தஹ ஏவ த்விதீயத்வம் சூன்யவத் நஹி கண்யதே ந லோகே சைத்ர தத் சக்தயோஹோ ஜீவிதம் லிக்யதே பிருதக். சமஸ்கிருதம் எப்படி இருக்குல்ல, பிருதக். தமிழ் அப்படி சொல்ல மாட்டேன். பிருதக்னா வேறாக, செப்பரேட். லோகேனா இந்த உலகத்தில் சைத்திரன்னு ஒரு ஆள் பேர், தேவதத்தன்றது பேர் இவர் சைத்திரன்ற ஒரு பேர் போட்டார். அவர் சித்ரா, நம்மளாம் பேர் வைக்கிறோம்ல, சித்ராவை கூப்பிடும்போது சைத்ரா இங்கே வா அப்படின்னு சொல்லணும். அவங்க பேர் சித்திரையில் பிறந்ததுனால படம் மாதிரி அழகாக இருந்ததுனால சித்திரம், எனக்கு கொண்டு வந்து சைத்ரா இங்கே வா. இது யாருடையதுங்க? சித்ராவுனுடைய இதுன்னு தமிழில் சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லணும் சமஸ்கிருதத்தில்? சைத்ரா அப்படின்னா சித்ராவுனுடையது. இப்போ சைத்ரா அப்படின்னு சொல்லும்போது சித்திரன் என்பவனுடைய, சமஸ்கிருதம் புரியுதுங்களா? சித்திரன் என்பவனுடைய சக்தி, சைத்திர தத் சக்தி. அவங்ககிட்ட ஒரு சக்தி இருக்குது, என்ன? அறிவு சக்தி. அதை சக்தின்னு பேர் வச்சுட்டாங்க. கடவுள்கிட்ட இருந்தால் அதை சக்திங்கிறோம், மாயைங்கிறோம். நம்மக்கிட்டேயும் அது வந்து அவன் பெரிய சக்திகாரங்க, பலத்தை சொல்லலை, அறிவை சொல்கிறாங்க. அந்த அறிவு சக்தி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ந லிக்கியதே பிருத்தக், அது நம்ம தனியாக வைக்கிறது இல்லை. சித்திரம் வந்திருக்கிறாங்க அறிவு அப்படின்னு, அப்படிதான் ஒரு குரங்கு ஒன்று மரத்துலேருந்து நகவா பழத்தை சாப்பிட்டு கொட்டையை துப்போம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் சதை ஒட்டியிருக்கும்ல, கீழே இருந்த முதல்ல அதை வந்து டப்புன்னு சாப்பிட்டுடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் பார்த்து இன்னும் கொஞ்சம் போட்டு இருந்துச்சு. அது பயம் இல்லை, அதில் கேட்ட உடனே என்னாச்சு, நிறைய நவாப்பழத்தை எடுத்து போட்டோடனே சாப்பிட்டோன்னே டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. வா உன்னை டூர் அழைச்சிட்டு போகிறேன், என்னை கொண்டுவிட மாட்டியே? சரி இவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்கிற நீ நவாப்பழத்தை நீ தானே கொடுக்க முடியும்னா, எவ்வளோதான் உனக்கு தண்ணியில் வந்து வேகமாக போனாலும் மரத்தை ஏறி எடுக்க முடியாது இல்லை, நீ முதுகில் உட்காந்துக்கு நான் டூர் போயிட்டு வரேன், அப்படியெல்லாம் சூருக்கு போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு நாள் கரையில் போன உடனே கொஞ்சம் நவாப்பழம் எடுத்து முதல்ல தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அவங்க வீட்டு அம்மா இருந்தாங்க, ஒய்ஃபு. வந்து இது என்னங்க சூப்பராக இருக்குதே அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டு தான் கொடுத்தான், மங்கி, அவன் கொடுத்தான் ஆடு, நல்லா இருக்குதே. அவன் டெய்லி இது தான் சாப்பிட்றான், நமக்கு கொஞ்சம் தான் கிடையாது. அப்போ அவனோட கல்லீரல் எப்படி இருக்கும்? அந்த பொம்பளை புத்தி அவனுக்கு கொண்டு வாங்க. அப்புறம் இந்த முதுகில் உட்காந்து உடனே நான் டூர் போகிறேன்னு, போகலாம், எங்கள் வீட்டுக்காரையும் ஒன்று பார்க்கணுன்னு. அப்படியா, நல்ல முதல்ல இருந்து நினச்சிது. அங்கே போனவொடனே இது முதல்ல தன்னுடைய குணத்தை காட்டிடுச்சு. இங்கே போனோன்னே உங்கள் கல்லீரல் நல்லா டேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டா. நான் சொல்லலைப்பா, நம்ம ஃப்ரெண்டுங்க, என் ஒய்ஃப் சொல்லியிருக்கிறார், நான் வேறு தட்ட முடியாது, நான் பழப்பு கெடுத்துடாத, கொஞ்சம் ஆகாரமாகிடுன்னு சொல்கிறேன். நீ இப்படி சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ, நான் கல்லீரலை கழட்டில வச்சுட்டு வந்தேன், ஒரே ஏட்டு போய் மரத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த முட்டாள் முதல்ல. அப்படியா ப்ரோ, போயிட்டு வாங்க. அப்போ நம்ம அறிவை கண்பு கழட்டி வைக்க முடியாதுல்ல.
சைத்தனுடைய அறிவு அவங்ககிட்ட இருந்து பிரியாது. அதனால கடவுள் வேற, மாயை வேற கிடையாது. கடவுள் வேற, மாயை வேற என்ன ஆகும்? 2 ஆயிடும். அது பேர் துவைதம். இதை கதை புரியாதவங்க, யூனிவேக் தெரியாதவங்க, உங்களை மாதிரி அறிவாளிகள் இல்லாதவங்க என்ன பண்றாங்க, புரிஞ்சிக்க முடியாததுனால இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது உணர்வனால எப்படி முடியும்? பொருளால தானே முடியும். உணர்வா இருக்கிறதுக்கு இது முடியாது. அது வெறும் உணர்வா தானே இருக்குது. கட்டடம் கட்டணும்னா மண்ணெல்லாம் வேணும், உணர்வு வச்சு கட்ட முடியுமா? பாருங்க, எனக்கு உணர்வு இருக்குதுங்க, ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னா டப்பு இருக்குதான்னு கேட்பாங்க. பொருள் தான் வேணும். இந்த மதக்காரங்களை என்ன பண்றாங்க, கடவுள் வெறும் உணர்வு தான், இந்த 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 பிரபஞ்சத்தை கட்டுவதற்கு வேண்டிய பொருள் அவர் மாயைன்னு ஒரு பொருளை எடுத்துக்கிறாரு, அந்த மாயை ஒரு தனி பொருளுங்கிறாங்க. அறிவுன்னு எடுத்துக்க மாட்டேங்கிறேன். அறிவு தான் இந்த பில்டிங் எல்லாம் ஆச்சுன்னு சொன்னா எப்படி அறிவு? அப்புறம் இது அறிவு இருக்கணுமே. அறிவு இருக்குதுயா, உணர்வு இருக்குதான்னு கேளு. அவங்களுக்கு அது புரியாது. அதனால அவங்க வந்து அதை மாயை, பிரதானம், பிரகிருதி அப்படின்னு பேர் வச்சு சொல்லிடுறாங்க, தனி பொருள்னு. இது ரொம்ப சுலபமா இருக்குது. கடவுள் வந்தாரு, அப்படி பார்த்தாரு மாயை, அல்லது மாயைங்கிற ஒரு தனி பொருளை எடுத்தாரு, அப்படி பிசைஞ்சு பொம்மையெல்லாம் பண்ணி இப்படி உண்டாக்கிட்டாரு. இதுதான் பூமி, இது வந்து சந்திரன், இது சூரியன் அப்படின்னு பண்ணான்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பாடம் நல்லா இருக்குதுன்னு படிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் துவைதிகள். அத்வைதிகள் இங்கே அறிவு கூர்மையுடைய கடவுளே நானுன்னு சொல்ல போகிறவங்க. அதில் அவங்க பயப்பட போகிறதில்ல. அதில் இந்த பிரச்சனை உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அத்வைதத்துக்கு யாரும் கிட்ட வராத காரணமே உங்களை மாதிரி அறிவு அவங்களுக்கு இல்லைங்க. சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு இந்த உலகத்தின் மீது பயம், இறைவன் மீது பயம், மிரட்டி வச்சிருக்கிறாங்க. சாமி கண்ணி குத்துருங்க, அப்படிதான் நிறைய பேர் பயத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நான் வந்து கடவுளுக்கு பயம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் பேரறிவுக்கு நம்ம பயப்படணும் இல்லை. நம்ம கிட்ட சிற்றறிவு தானே, அவர் பேருணர்வு இல்லையா, நம்ம கிட்ட சின்ன உணர்வு தானே. அப்பப்போ கோபம் அசுரசெல்லாம் வந்துடுது இல்லை. இப்போ கடவுள்கிட்ட அவருக்கு அசுரெல்லாம் கிட்டே வர முடியாது. நாம் அவர் ஆகணும்னா கொஞ்சம் அவர் தயவு வேணும். அவர் அறிவுலேருந்து கொஞ்சம் வேதத்துலேருந்து சுரண்டி தத்துவமசி பிடிச்ச உடனே அப்புறம் வந்து அறிவு நம்ம வரையும் ஒன்றாயிடும். உணர்வு ஒன்றாயிடும். ஏன்னா உணர்வு எப்பவுமே நமக்கு 2 பேருக்கு ஒன்று தான். இந்த அறிவில் தான் வித்தியாசம். அவர் கொடுக்குறாரு இந்த மாயிலேருந்து, அறிவிலேருந்து தத்துவமசின்னு ஒரு பாடத்தை எடுத்து கொடுக்குறாரு. போய் குரு கூட படிச்சுக்கணும். அதை படித்த உடனே அந்த மாயை தான் நின்று, அந்த சக்தி தான் என்னது. இங்கே சக்தியில் வேறுபாடு இருக்கலாம், அறிவில் வேறுபாடு இருக்கலாம், உணர்வில் வேறுபாடு இல்லை. உணர்வில் நாம் எல்லாம் கடவுள், அறிவில் நாம் எல்லாம் ஜீவர்கள் தான். ஆனால் எப்போ நீங்கள் உணர்வில் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ அறிவிலும் நீங்கள் ஒன்றாயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. ஒருவேளை கடவுளுக்கு எல்லாம் தெரியுமானா கடவுளுக்கும் தெரியாது. கடவுள் இங்கிலீஷ் தெரியுமா? இப்போ உலகத்தில் மொழியெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவருக்கு தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட தெரியுது இல்லை, அவர் தானே நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, அத்தக எனவே இந்த விதியத்துவம், இது இரண்டாவது சொல்லக்கூடிய உணர்வாகிய கடவுளுக்கு இருக்கின்ற அறிவாகிய இந்த மாயையை நகி கண்ணியத்தே, அதை தனியாக கணக்கு போடக்கூடாது. கண்ணியத்தேன கணிதம், அது தனியாக கணிச்சிடாதுங்க. ஒன்று தான். இல்லைன்னா 2ன்னாக்கா துவைதம் வந்துடும், 1ன்னு சொன்னாக்கா அத்வைதம் இருக்கு. உலகத்தில் எப்படி சித்திரன் என்பவனுடைய சக்தி, அவனுடைய அறிவை 2ஆக பாவிக்காமல் ஒன்றாகவே கணக்கில் வைக்கிறாங்களோ அதுபோல் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் இந்த கதையெல்லாம் கிடையாது. அடுத்த வாரத்துலேருந்து ஸ்ட்ரிக்டாக கிளாஸ் தான். இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்துருக்குறாங்க. அதனால் கதையெல்லாம் சொல்லி எப்படியோ இவர் என்ன சொல்ல வந்தாருன்னு நான் சொல்லிட்டேன். தனியாக கணக்கில் வைக்காதீங்க. அதனால தான் சொல்கிறாங்க, சிவன் வேறு சக்தி வேறியா? நம்ம என்ன கோயிலில் வந்து பார்ப்போம், இவர் சுந்தரமூர்த்தியை தனியாக வச்சுடுவோம், அப்புறம் அம்பாளை அந்த பக்கம் ஒரு கோயிலில் போயிட்டு அவங்கள போயிடுவாங்க, அப்புறம் அவரை பள்ளி அறையில் கொண்டு போய் ராத்திரி அம்மா பக்கத்தில் விட்டுடுவாங்க. இதெல்லாம் துவைதவாதிகள் இந்த சக்தியை பிரிச்சிடுறாங்க. ஆனால் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா
லிங்கமாக இருப்பது வந்து அறிவு, சிவன் உணர்வு. அந்த பீடமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சக்தி. சிவசக்தி சமேதராக இருக்கிற அந்த லிங்கமே அறிவும் உணர்வும் அங்கே இருக்குது. உணர்வாக அந்த லிங்கமும் அறிவாக அந்த பீடமும் இருக்குது. ரெண்டும் இணை பிரியாமல் இருக்கிறது. அப்போனா ஒரே கல்ல செய்திருக்கலாம்ல? இல்லைங்க, தனித்தனி தான், இருந்தாலும் ஒன்று கணக்கில் வச்சுக்கூடாது. ரெண்டும் தனித்தனி என்னாகும்? அறிவு இல்லாமல் போனாக்கா உணர்வுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். உணர்வு இல்லைன்னா அறிவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஒன்றா சேர்த்து வைக்கணும்னா ரெண்டுமே எப்பவும் இருக்குதுன்னு தான் சொல்லணும், தனியாக பிரிக்கக்கூடாது. இதில் எது முக்கியம்? அறிவா உணர்வா? உணர்வு தான் முக்கியம். அறிவு தான் முக்கியம்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்படி மாணிக்க வாசகர் நினைக்கிறார். அதனால் ஸ்ரீ பெருந்துறையில் அவர் பட்டி இருக்கிறதுல உணர்வை எடுத்துட்டார். அறிவை மட்டும் வெறும் ஆவுடையார் மட்டும்தான் அங்கே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? சிதம்பரத்தில் பார்த்தீங்களா? இது ரெண்டுமே இல்லை. உணர்வையும் காணும், அறிவையும் காணும். வெறும் ஆகாசமாக இருக்கிறாரு, ஆகாசமாக இருக்கிறார். இப்படி பலவிதமாக நம்மளுடைய தத்துவங்களை கோயில்களை நம்ம விளக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் விளங்கிக்குவோம். அடுத்து டைட்டில் மாறுது, அதனால் அடுத்த வாரம் நம்ம இதை வச்சுக்கணும். இன்றைக்கி இது போதும், ஒரு சின்ன கேப்.